இன்று 22 பிப்ரவரியில சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு தமிழக நீதி சங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக நீதி சங்கம்ன்றது வந்து உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து முதலியார் பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்புக்கும் ஒரு சமூக முன்னேற்றத்துக்கும் ஒற்றுமைக்கும் உருவாக்கப்பட்ட சங்கம். அனைத்து மாவட்டங்களிலும் 3 மாநிலத்திலும் இயங்கி வருகிறதுங்க. நாங்க வந்து இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல முக்கிய கோரிக்கைகள், மக்களுடைய முக்கிய கோரிக்கைகளை ஒரு மக்கள், எங்க சமுதாய மக்களுடைய ஒரு கோளாறு சொல்றதுக்காக வந்திருந்தோம். அதே நேரத்துல முக்கியமா மார்ச் 1 2026 மார்ச் 1 அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்திலே பரந்தூரிலே உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து முதலியார் பிள்ளைமார் சமுதாயத்துக்கான ஒரு மாநில மாநாடை நாங்கள் ஏற்பாடு செய்து இருக்கிறோம். இந்த மாநாட்டு அழைப்பை பத்திரிகையாளர்களாக அனைத்து மக்களுக்கும் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். அதே போல எங்க மக்கள் சில கோரிக்கைகள் சொன்னார்கள், சில முக்கிய பிரச்சனைகள் சொன்னார்கள். எந்த கட்சி, திமுக, அதிமுக, பிஜேபியிலுமே ஒரு முக்கியத்துவம் இல்ல, பிரதிநிதித்துவம் இல்ல, புறக்கணிக்கப்படுகிறாங்கன்ற மக்கள் வருத்தப்பட்டாங்க. அந்த ஒரு விஷயங்கள். அடுத்ததான் வந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு வேதாச்சலம் முதலியார் அவர்களுடைய பெயரை வைக்கணும். அடுத்தது வேளாளர் என்ற பெயரை வேற்று சமுதாயத்துக்கு கொடுத்ததால் மக்கள் ஒரு சில வருத்தத்தில் இருக்கிறார்கள். அதே போல ஆற்காடு இரட்டையர்களுக்கு ஆற்காடிலே சிறை வைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதலில் இடஒதுக்கீடு கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு. அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் சீர்காழியை சேர்ந்த முத்தையா முதலியார். இன்று தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட அவருடைய போட்டோ கிடையாது, ஒரு சிலை கிடையாது. அவர் யாரும் வரலாறுல மறைக்கப்பட்டு விட்டார். வேண்டும் என்றா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அவருக்கு ஒரு மணிமண்டபம், நினைவு மணிமண்டபமாக வைக்க வேண்டும் என்று இந்த திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசு, சமத்துவ அரசுன்னு சொல்லிக்கிற திமுக முத்தையா முதலியாருக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை திமுகவுக்கு நாங்கள் விடுக்கிறோம். ஏன்னா திமுகவால் உருவாக்கப்பட்ட கட்சி, திமுகவால் வளர்த்த கட்சி. இதை போன்ற சில கோரிக்கைகள் சொன்னார்கள் மக்கள். அதே போல முத்துரங்க முதலியாருக்கு திருவள்ளுவரை சிலை வைக்க வேண்டும். நடேசன் முதலியாருக்கு பாவு சிதம்பரம் பிள்ளைக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்க வேண்டும். ஏன்னா அவங்க செய்த சாதனை அளப்பரிய சாதனை. இதை போன்ற சில கோரிக்கைகள் மக்கள் எங்களிடம் வைத்திருக்கிறார்கள். அதை அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய எந்த கட்சிக்கு எங்க சமுதாயத்தின் அனைத்து 2 கோடி பேர் மக்கள் இருக்கக்கூடிய 234 தொகுதியில் இருக்கக்கூடிய எங்க மக்கள் இதை செய்து கொடுத்தால் சந்தோஷப்படுவார்கள், அவர்கள் ஆதரவும் தெரிவிப்பார்கள். 2026 தேர்தலில் எங்களுடைய ஆதரவு யாருக்கு என்பதை நாங்கள் மாநில மாநாட்டிலே அனைவருக்கும் நாங்கள் சொல்லுகிறோம். பத்திரிகையாளர்களும் மாநில மாநாட்டுக்கு ஆதரவு தந்து வழங்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் கார்த்திகேயன், தமிழக நீதி சங்கத்துடைய நிறுவன தலைவர் டாக்டர் கார்த்திகேயன்.